Hi friends, welcome to Village Housewife Kitchen. Friends, நம்ம சேனல்ல நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் தொப்பை அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு ஸ்பூன் கோகனட் ஆயில் எடுத்துக்கோங்க அப்படின்னு. இதை பற்றி நான் நிறைய வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் இதை தனியாக ஒரு வீடியோவாக போடுங்க, எங்களுக்கு புரியலை அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ கொஞ்சம் டீட்டெயிலாக இதை பற்றி நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோட எந்த வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோகனட் ஆயில் வெயிட் லாஸுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி இது எப்படி சாப்பிடணும், இதனோட பலன்கள், அதை பற்றியெல்லாம் இது யார் யார் சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது இது எல்லாமே இப்போ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். மார்னிங் நம்ம எழும்பணுன்னா ஃபேஸ் வாஷ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எம்டி ஸ்டொமக்கில் இந்த தண்ணி எதுவுமே நம்ம குடிக்கக்கூடாது. எம்டி ஸ்டொமக்கில் நம்மளோட உடல் எடையை பொறுத்து தான் நம்ம இதுக்கு எடுக்கிற அளவும் இருக்குது. நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு ஸ்பூன் கோகனட் ஆயில் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஓவர் வெயிட்டாக இருந்தீங்கன்னா 3லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் எடுக்கலாம். இல்லை ஒரு 10 கிலோ 15 கிலோ தான் அதிகமாக இருக்குது அப்படின்னா 1லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் எடுக்கலாம். இதுக்கு எடுக்கிறனால என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் இப்போ ஒரு அல்சர் பேஷண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட குடல் புண்ணை இது சரி பண்ணும். இயற்கையாகவே கோகனட் ஆயிலுக்கு குளிர்ச்சி தர தன்மை இருக்குது. ஸோ அதனால் இது என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம குடலில் இருக்க புண்ணை வந்து ஆற வைக்குது. ஸோ அந்த புண் சரியாயிடும். அதனால் அல்சர் சரியாகும். அதே மாதிரி இதில் வந்து ஃபேட்டிக் அமிலம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் நம்ம உடம்புல தேவையில்லாத கொழுப்புக்களை இது சேர விடாது. அதுக்கப்புறமா இதில் இருக்க லாரிக் அமிலம் நம்மளோட ஹார்ட்டை வந்து பலப்படுத்தும். நம்மளோட இதய குழல்களில் ஏதாவது அடைப்பு இருக்குது அப்படின்னா அதை வந்து சரி பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமா மெட்டாபாலிசம் இருக்குல்ல, அதை வந்து அதிகரிக்கும். ஸோ அதனால் நம்ம அதிகமாக தேவையில்லாமல் சாப்பிட மாட்டோம். நம்மளோட உடல் எடை குறைக்கிறதுக்கு நம்மளோட மெட்டாபாலிசத்தை அதிகரிக்கிறதுனால அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சில அலர்ஜி இருக்கிறத இது சரி பண்ணுது. எனக்குமே லெமன் எடுத்த அலர்ஜி, எனக்கு ஜலதோஷம் வரும். அதுக்கப்புறமா தயிர் சாப்பிட்டாலும் அதே மாதிரி தான். இது கோகனட் ஆயில் எடுக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா எனக்கு அந்த 2 ப்ராப்ளமுமே கிடையாது. ஸோ இது வந்து நமக்கு ஒரு சில அலர்ஜிகள் இருக்குது அப்படின்னா அதையும் சரி பண்ணுது. நம்ம எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கிறனால வர பலன்களை தான் நான் உங்க கூட சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா இது வந்து உணவில் இருக்க ஊட்டச்சத்தை நமக்கு உறிஞ்சுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒரு சில உணவுகள் சாப்பிட்றப்போ அதில் இருக்க ஊட்டச்சத்தை நம்ம உடம்பு வந்து எடுத்துக்காம விட்டுடுது. ஸோ அதனால நமக்கு தேவையான ஊட்டச்சத்து இல்லாமல் போகும். இந்த கோகனட் ஆயில் நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம உடம்புல நம்ம சாப்பிட்ற எல்லா ஃபுட்டில் இருக்க ஊட்டச்சத்தையுமே உறிஞ்சுறதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஊட்டச்சத்தை நம்ம உடம்புல அதிகப்படுத்தணும் அப்படின்னாலும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து என்ன சாப்பிட்டாலும் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த டயர்ட்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். இந்த கோகனட் ஆயில் நீங்கள் மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப அன்னைக்கு டே ஃபுல்லாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். உங்களுக்கு உடம்புல வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோகனட் ஆயில் எடுத்தால் சரியாயிடும். அதுக்கப்புறமா நம்ம இந்த சிறுநீரக கற்கள் இருக்குல்ல, அதாவது உடம்புல வந்து கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் வர்றவங்களுக்கு கோகனட் ஆயில் எடுத்தால் சரியாயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவியல் ரீதி இதெல்லாமே ப்ரூவ் பண்ண விஷயங்கள் தான். நிறைய பேருக்கு அது சரியாகி இருக்குது. எம்டி ஸ்டொமக்கில் எடுத்தால் கிட்னி ஸ்டோன் வந்து கரைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம உடம்புல சேர்ந்திருக்க கால்சியம், அதுக்கப்புறமா உப்பை கரைக்கிற தன்மை இதுக்கு இருக்குது. அதனால் அதை கரைச்சி நம்ம கிட்னியில் சேர்ந்திருக்க அந்த அதிகப்படியான உப்புனால தான் நமக்கு கிட்னி ஸ்டோன் வருது. அதை வந்து இது கரைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு நிறைய பேர் அது உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். அதுக்கப்புறமா ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சமாக கோகனட் ஆயில் எடுத்து நல்லா மசாஜ் பண்ணிங்க, தலைக்கு நல்லா மசாஜ் பண்ணிங்கன்னா அந்த டென்ஷன் வந்து சரியாயிடும். ஒரு சிலருக்கு வந்து அதிகப்படியான டென்ஷன்னால தலைவலி கூட வரும், தூக்கம் இல்லாமல் இருக்கும். நைட் வந்து நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணிங்கன்னா நல்ல தூக்கம் வரும். ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு சிலருக்கு ஜலதோஷம் மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இது வந்து கொஞ்சம் குளிர்ச்சி தன்மை அதிகமான பொருள். ஸோ அதனால் எனக்கு வந்து பழகிடுச்சு. நான் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் அப்படின்னா கோகனட் ஆயில் அப்ளை பண்ணுவேன், நல்ல தூக்கம் வரும். எனக்கு ஜலதோஷம் எதுவுமே வராது, ஏன்னா எனக்கு அது பழகிடுச்சு. அதனால் இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நம்மளோட நடு உச்சி இருக்குல்ல, அதில் வந்து அப்ளை பண்ணக்கூடாது, சைடில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. தலையோட சைடு பகுதியில் நல்லா மசாஜ் பண்ணிங்கன்னா நல்ல தூக்கம் வரும். அதே மாதிரி ஹேர் ஃபாலும் நல்ல கண்ட்ரோல் ஆகும், நல்ல ஹேர் க்ரோத்தும் இருக்கும். இதுக்கு எல்லாமே நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கோகனட் ஆயில். அதுக்கப்புறமா வயிற்றை சுற்றி இருக்க சதையை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு இருக்க ப்ராப்ளம் தொப்பை அதிகமாக இருக்குது, வயிற்றை சுற்றி சதை
அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான். நம்மளோட வயிற்றை சுற்றி இருக்க அந்த கலோரிகளை வந்து கரைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கிற வந்து நல்ல கொழுப்பு நம்மளோட அந்த வயிற்று பகுதியை சுற்றி இருக்க அந்த கெட்ட கொழுப்பை கரைக்கிறதுக்கு உதவும். நம்ம உடம்புல பொதுவாக கெட்ட கொழுப்பு அதிகமாகிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட இடுப்பு பகுதியில் தான் அது அதிகமாக இருக்கும். நம்ம எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு இடுப்பு பகுதி சதை அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது உங்களோட வெயிட் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இடுப்பு பகுதியில் தான் சதை அதிகமாக காமிக்கும். நீங்கள் அது வந்து ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சுட்டு அதுக்காக மெடிசன் இதை மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணலாம், இல்லை எக்ஸசைஸ் ஏதாவது செஞ்சு நீங்கள் அதை சரி பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஓவர் வெயிட் அப்படிங்கிற ப்ராப்ளமே வராது. ஸோ நம்மளோட இடுப்பு பகுதியை சுற்றி இருக்க அந்த கலோரிகளை எரிக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது சிம்பிளாக சொல்லப்போனால் என்னென்னா முள்ளாலே எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, விஷத்துக்கு விஷம்தான் முறிவு மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. சேம் அதே இதுதான், கெட்ட கொழுப்பை வந்து இந்த நல்ல கொழுப்பு கரைக்குது. அப்படி நம்மளோட உடம்புல இருக்க தேவையில்லாத கொழுப்புக்கள் வந்து கரைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா டெய்லி நீங்கள் தேங்காய் எண்ணெய் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா, மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த வயர் வந்து நமக்கு நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், நமக்கு பசியே வராது. ஸோ அதனால் நம்ம அதிகமாக எப்பவும் சாப்பிட மாட்டோம், ரொம்ப கம்மியான அளவு தான் நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும். அதுவுமே நமக்கு வெயிட் லாஸுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். கோகனட் ஆயில் நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கிறதுனால ஃபுல் பாடிக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு கிடைக்குது, நிறைய நோய்கள்லேருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு உடல் எடை அதிகரிப்பு அப்படிங்கிற பிரச்சனையே இருக்காது. சீக்கிரமா உங்களுக்கு சரியாயிடும், உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். ஒரு 1 வீக்லயே நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அலர்ஜி இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க, அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு கூட இது ட்ரை பண்ணா ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபீடிங் மதருக்கும் இது எடுக்கலாம், கர்ப்பிணி பெண்கள் மட்டும் இது எடுக்க வேண்டாம். மற்றபடி ஃபீடிங் மதர் இல்லை எனக்கு ஏதாவது நோய் இருக்கு நான் எடுக்கலாமான்னு கேட்டால் எல்லாருமே எடுக்கலாம். எந்த ஒரு நோய் இருந்தாலும் கண்டிப்பா நீங்க இதை ட்ரை பண்ணலாம். இல்லை ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னா உங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு கூட நீங்க இதை எடுக்க ஆரம்பிக்கலாம். நம்மளோட ஸ்கின் வந்து க்ளோ ஆகிறதுக்கு கோகோனட் ஆயில் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மார்னிங் வந்து எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கிறனால உங்களோட ஸ்கின் ரொம்ப க்ளோ ஆகும். உதாரணம், நம்மளோட கேரள பெண்கள் தான், கேரளாவில் இருக்க பெண்ணும் சரி ஆணும் சரி அவங்களோட ஸ்கின் ரொம்ப க்ளோவாக இருக்கும். அதுக்கு காரணமே அவங்க அதிகமாக ஒரு கர்ப்பிணி பெண்ணாக இருந்தால் கூட அவங்க குழந்தை வயதில் இருக்கிறப்பவே அதிகமாக எல்லாத்துக்கும் கோகோனட் ஆயில் தான் எடுக்கிறாங்க. டீப் ஃப்ரை செஞ்சு சாப்பிட்ற உணவுக்கு கூட அவங்க கோகோனட் ஆயில் தான் எடுக்கிறாங்க. அதனால தான் அவங்க குழந்தையோட ஸ்கின்னும் ரொம்ப க்ளோவாக இருக்கும், அதே மாதிரி அவங்களோட ஸ்கின்னும் ரொம்ப க்ளோ ஆகிறது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி அவங்களோட ஹேர் வந்து ரொம்ப லாங்காக இருக்கிறதுக்கு காரணமும் இந்த கோகோனட் ஆயில் தான். அதுக்கப்புறமா வாங்குறப்பவே பார்த்து வாங்குங்க. விர்ஜின் கோகோனட் ஆயில் அப்படின்னு கிடைக்கும், அது வந்து ஒரிஜினல். அதே மாதிரி இது வந்து செக்கில் ஆட்டின தேங்காய் தான். நாங்கள் இங்கே பக்கத்துலேயே செக் இருக்கும், ஸோ அங்கே போய் வாங்கிப்போம். அதனால் எங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது. உங்களுக்கும் அந்த மாதிரி கிடைக்குது அப்படின்னா அதான் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வீட்டில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற கோகோனட் ஆயிலுக்குள்ளே எடுக்கலாம். கடையிலேருந்து நம்ம பேக்கெட்டில் வாங்குறது நம்புறதா இருக்காது, கண்டிப்பாக அதில் வந்து கலப்படம் இருக்கும். அதனால் நல்ல எண்ணெய் பார்த்து வாங்கி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஸ்டார்டிங்கில் இது நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு லூஸ் மோஷன் மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போயிட்டுருக்கீங்க இல்லை ஸ்கூல் காலேஜ் படிக்கிறீங்கன்னா லீவ் டேஸில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த லீவ் டேஸில் வந்து இது பழகிடுச்சு அப்படின்னா அது சரியாயிடும். அது எதனால என்ன, நம்ம உடம்புல இருக்க கழிவுகள் அது வெளியேற்றுறது, வேறு எதுவுமே நீங்கள் பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக நம்ம உடம்புல நிறைய கழிவுகள் இருக்கும், அந்த கழிவுகளை இது வெளியேற்றும். ஸோ அதுவுமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கோகோனட் ஆயில் நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க, அதில் உங்களுக்கு எந்த பலனும் இல்லைன்னா நீங்கள் எடுக்கிற அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்கீங்கன்னா 3லேருந்து 4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இல்லை ஒரு 10-15 கிலோன்னா 1லேருந்து 2 ஸ்பூன். ஸ்பூன்னா ரொம்ப சின்ன ஸ்பூன் இல்லை, ரொம்ப பெரிய ஸ்பூன் தான் நான் எடுப்பேன். ஸோ வந்து கொஞ்சம் பெரிய ஸ்பூன் பார்த்து எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். கேஸ்ட்ரபிள் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குமே இது ரொம்ப நல்ல ரிலீஃபாக இருக்கும். நீங்கள் இது எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கேஸ்ட்ரபிள் ப்ராப்ளம் வராது. அதுக்கப்புறமா உங்களோட உணவுகளில் வந்து நீங்கள் அதிகமாக கோகோனட் ஆயில் எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு இதோட ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு இதோட ஸ்மெல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஏன்னா சின்ன வயசுலேருந்து இது யூஸ் பண்ணி பழகிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா நம்ம ஊரில் தான் டாக்டர்ஸ் மாதிரி எல்லாமே சொல்லியிருந்தாங்க கோகோனட் ஆயில் எடுக்கிறனால கொழுப்பு அதிகமாகுது அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்ல ஆரம்பித்து நம்மளையும் பயமுறுத்திட்டாங்க. உண்மையிலே அது பொய்யான ஒரு தகவல். ஏன்னா என்னோட வீட்லேயுமே என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து பிபி கொலஸ்ட்ரால் ரெண்டுமே இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து நான் இந்த கோகோனட் ஆயிலில் தான் எல்லாமே சமைச்சு கொடுக்கறது. என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் எகைன் நான் இந்த கோகோனட் ஆயில் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தேன்.
இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவங்களோட பிபி வந்து நார்மலாக இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு வேறு எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் இல்லை. கோகோனட் ஆயிலில் நான் எந்த ஃபுட்டு செஞ்சு கொடுத்தாலும் அது சாப்பிட்றப்போ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காது. இதே நான் ஒரு கடையிலேருந்து வாங்குற வேறு ஏதாவது ஒரு ஆயிலில் நான் ஏதாவது சமைச்சு கொடுக்குறப்போ அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து கோகோனட் ஆயிலில் நீங்கள் சாப்பிட்றதுனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. இது வீட்டில் நீங்கள் சொல்லி புரிய வைக்கிறது ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கொடுக்க ஆரம்பிக்கிறதும் நல்ல ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நீங்கள் இது எடுக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் ஒரு 1 வீக்லேயே தெரிய ஆரம்பிக்கும். எப்போலேருந்து டிஃப்ரெண்ட் தெரியும் அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா 1 வீக்கில் உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி லூஸ் மோஷன் மாதிரி ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி நிறைய பேர் டெட்டாக்ஸ் ட்ரிங்க்ஸ் கேட்குறீங்க. அதுக்கு வந்து இந்த கோகோனட் ஆயில் ரொம்ப ஒரு நல்லது. எப்படின்னா நீங்கள் மார்னிங் வந்து ஆயில் புல்லிங் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். அது வந்து கோகோனட் ஆயிலில் செஞ்சீங்கன்னா நம்மளோட உடம்பு மொத்தமே அது க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட கண் சுற்றி கருவளையம் எல்லாம் வருதுல்ல, அந்த கருவளையத்துக்கு நீங்கள் இது போட்டிங்கன்னா கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா சீக்கிரமாக அதுவுமே சரியாகும். ஸோ இப்படி எல்லா விதத்துலேயும் தேங்காய் எண்ணெய் ரொம்ப ரொம்ப நல்லது. நம்மளோட பாரம்பரியத்தில் கலந்தது தான். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நிறைய சோசியல் மீடியாஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.